வணக்கம் மக்களே. 2021 ரிலீஸ் ஆன சீரியஸில் எனக்கு பிடிச்ச 10 சீரீஸோட லிஸ்ட்டு பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த லிஸ்ட் அப்படின்றது நான் எதை பேஸ் பண்ணி ரெடி பண்ணியிருக்கேன் அப்படின்றதுக்கான ஒரு சின்ன டிஸ்க்ளைமர் சொல்லிடுறேன். ஸோ இந்த 10 சீரீஸுமே 2021 தான் வந்து புதுசாக ரிலீஸ் ஆகிருக்கும். அதாவது சீசன் 1 வந்து 2021 தான் ரிலீஸ் ஆகிருக்கும். அண்ட் இந்த 10 சீரீஸுமே வந்து நான் பார்த்து நான் ரிவ்யூ பண்ண சீரீஸ் மட்டும்தான் நான் வந்து இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன். ஸோ இதை தவிர்த்துட்டு நிறைய நல்ல சீரீஸ் இருக்குது. அண்ட் நிறைய சீரீஸ் வந்து உங்களுக்கு பிடிச்ச சீரீஸ் வந்து இந்த லிஸ்ட்டில் இல்லாமல் கூட இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆர்டரில் இருக்கக்கூடிய சீரீஸ் வந்து உங்களுக்கு வேறு ஒரு ஆர்டரில் வந்து இந்த சீரீஸ்லாம் பிடிச்ச மாதிரி இருக்கலாம். இதெல்லாம் வந்து நீங்கள் கமெண்டில் உங்களோட கருத்துக்களை தெரிவிக்கலாம். ஸோ இந்த லிஸ்ட்டுக்குள்ளார போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறமே உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெலைக்கனை வந்து தட்டி விட்டுருங்க. இப்போ நம்ம லிஸ்ட்டுக்குள்ளார போகலாம். நம்ம லிஸ்ட்டில் 10th பிளேஸில் இருக்கக்கூடிய சீரீஸ் வந்து த வீல் ஆஃப் டைம். அமேசான் ப்ரைம் இந்த சீரீஸோட ரிலீஸ் டைம் அப்போது எங்கள் சைட்லேருந்து கேம் ஆஃப் த்ரோன்ஸ் மாதிரியான ஒரு சீரியஸ் வந்து நாங்கள் ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு ஹைப்போட தான் வந்து இந்த சீரியஸை ரிலீஸ் பண்ணாங்க. பட் அந்த ஹைப்பை வந்து இந்த சீரீஸ் நிவர்த்தி செய்யலைனாலும் ஒரு நல்ல ஃபேண்டசி சீரீஸ் அப்படின்றதுக்கான ஒரு ஸ்டேஜை வந்து இந்த சீசன் 1 வந்து செட் பண்ணிட்டு போயிடுச்சு. ஒரு பெர்ஃபெக்டான சீசன் 1 அப்படின்றது சொல்ல முடியாது, குட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு லெவலில் தான் வந்து இந்த சீசன் 1 அவங்க முடிச்சிருக்காங்க. ஸோ இந்த சீசன் 1 அந்த கேரக்டர் டெவலப்மெண்ட்டே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா இருந்தது. அதே மாதிரி ஸ்டோரி லைனுமே வந்து நல்லா ப்ராக்ரஸ் ஆகி தான் போயிட்டுருக்கு. ஸோ இந்த சீசன் 1 எண்டிங்குமே வந்து ஓரளவுக்கு நல்லா தான் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னை பொறுத்தவரை அடுத்தடுத்து வரக்கூடிய சீசனில் வந்து இந்த சீரீஸ் வந்து ஒரு நல்ல ஒரு ரீச்சை வந்து அடையும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஸோ இந்த சீரீஸ் அமேசான் ப்ரைமில் தமிழ் டப்ளோடு இருக்குது. ஸோ நீங்கள் இதுவரை பார்க்கலாம், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். 9th பிளேஸில் இருக்கக்கூடிய சீரீஸ் வந்து ஒன்லி மர்டர்ஸ் இன் த பில்டிங். இது ஒரு ஹூலு ஒரிஜினல் சீரீஸ். இந்த சீரீஸை ஃபஸ்ட்டு பார்க்குறதுக்கு மெயினான ரீசன் பார்த்தோன்னா செலினா கோமஸ் இந்த சீரீஸில் மெயின் லீட் ரோல் பண்ணியிருக்காங்க. பட் இந்த சீரீஸ் பார்க்குறப்போ ஓப்பன் மைண்டடாக தான் பார்த்தேன், எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் எனக்கு கிடையாது. பட் இந்த சீரீஸ் பார்த்து முடிச்சதுக்கப்புறமே ஒரு வர்த்தியான சீரீஸ் பார்த்தோம் அப்படின்ற ஒரு ஃபீலை வந்து கொடுத்துச்சு. ஸோ இந்த கேரக்டர் அப்படின்றது வந்து இந்த சீரீஸில் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருந்தது. அந்த கேரக்டர்ஸை வந்து நல்லா டெவலப் பண்ணியிருப்பாங்க. அந்த கேரக்டர்ஸ்க்கான இம்பார்ட்டன்ஸ் அப்படின்றது வந்து த்ரூ அவுட் த சீரீஸ் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. அதே மாதிரி ஸ்டோரி லைனுமே வந்து இது ஒரு மிஸ்ட்ரி காமெடியாக இருந்தாலும் இந்த ஸ்டோரி லைனை வந்து செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக வந்து கடைசி எபிசோட் வரை கொண்டு போவாங்க. அந்த கிளைமேக்ஸில் இருக்கக்கூடிய அந்த ட்விஸ்ட்டுமே வந்து ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்தது. ஒரு ஹில்ஃபேங்கரோட தான் வந்து இந்த சீசன் 1 முடிச்சிருப்பாங்க. ஸோ அதுவுமே ரொம்ப ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தாங்க. ஸோ என்னை பொறுத்தவரை நீங்கள் ஓப்பன் மைண்டடாக இந்த ஒன்லி மர்டர்ஸ் இந்த பில்டிங் சீரீஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான சீரீஸ் பார்த்தோம் அப்படி ஒரு ஃபீலை கொடுக்கும். ஸோ டெக்னிக்கலாக இந்த சீரீஸ் வந்து செம்ம பிரில்லியண்டான சீரீஸ். 8th பிளேஸில் இருக்கக்கூடிய சீரீஸ் வந்து ஸ்வீட் டூத். இது ஒரு போஸ்ட் அப்போகலிப்டிக் வேர்ல்டு நடக்கக்கூடிய கதை தான். கஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஹைப்ரிட் பாயை பார்த்தின ஒரு ஸ்டோரி தான் வந்து இந்த ஸ்வீட் டூத். ஸோ இந்த ஒரு பாயை மட்டும் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணாமல் இந்த ஸ்டோரியை வந்து ஒரு மல்டி லேயர் ஸ்டோரியாக இருக்கும். ஸோ கஸ்ஸு, எய்மி, அப்புறம் டாக்டர் சிங், ஸோ இந்த 3 ஸ்டோரியும் வந்து மெயினாக ஃபோக்கஸ் பண்ணி தான் இந்த சீரீஸ் போகும். ஒரு இடத்துல வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி தான் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ இந்த ஸ்டோரியுமே வந்து இதில் வெல் பேஸ்டாக இருக்கும். ஸோ எந்த ஒரு இடத்துலையும் வந்து ஒரு லேக் அப்படின்றத ஃபீல் பண்ணாமல் ஒரே ஃப்ளோவில் தான் வந்து போகும். அதே மாதிரி இந்த ஒவ்வொரு ஸ்டோரிக்கு இருக்கக்கூடிய அந்த டிரான்சிஷனுமே வந்து செம்மையாக பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த சீரீஸ் பொறுத்தளவுக்கு விஷுவல் வந்து செம்ம சூப்பராக இருக்கும். ஒரு ஃப்ரெஷ்ஷான ஸ்டோரி பார்த்தோம் அப்படின்ற ஒரு ஃபீலை வந்து இந்த ஸ்வீட் டூத் கொடுக்கும். அடுத்ததாக 7th பிளேஸில் இருக்கக்கூடிய சீரீஸ் வந்து ஷேடோ அண்ட் போன். ஸோ இந்த சீரீஸுமே வந்து ஒரு மிகப்பெரிய ஹைப்பில் தான் வந்து ரிலீஸ் ஆச்சு. பட் அந்த ஹைப்பை வந்து பூர்த்தி செய்யக்கூடிய அளவில் இந்த சீரீஸ் இருந்துச்சு அப்படின்றத வந்து நம்ம மறுக்க முடியாது. இது ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு சில கிரிட்டிசிசம் வந்து ஃபேஸ் பண்ணிச்சு. புக்லேருந்து அடாப்ட் பண்ணுற சீரியஸ் அப்படின்றதுனால இது எந்தளவுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரியான கிரிட்டிசிசம் வந்து இது ஃபேஸ் பண்ணிச்சு. பட் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமே வந்து புக்கில் இருந்து இந்த சீரீஸ் அடாப்ட் பண்ணாலும் எந்த ஒரு காம்ப்ரமைஸும் பண்ணாமல் நீட்டாக எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு பேர் வந்து இந்த சீரீஸ்க்கு கிடச்சிது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த சீரீஸில் இருக்கக்கூடிய அந்த காஸ்டிங்காக இருக்கட்டும், அவங்களோட ஆக்டிங்காக இருக்கட்டும், காஸ்டியூம்ஸு, அப்புறம் ஸ்க்ரீன் ப்ளே எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அண்ட் டோட்டலாகவே இந்த ஃபேண்டசி எலமெண்ட்ஸ் அப்படின்றது வந்து இந்த சீரீஸில் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. அடுத்ததாக 6th பிளேஸில் இருக்கக்கூடிய சீரீஸ் வந்து லூபின். ஸோ இந்த சீரீஸுமே வந்து உங்களுக்கு ஹெய்ஸ்ட் ட்ராமா ரொம்ப பிடிக்கும்னா கண்டிப்பாக இந்த சீரீஸ் நீங்கள் மஸ்ட் வாட்ச் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ இந்த சீரீஸ் பொறுத்தளவுக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ஸ்டோரி லைன் இந்த சீரீஸில் இருக்கும். நம்ம ஒன்று நினைப்போம், அது ஒன்று நடக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய அந்த கேரக்டர் டெவலப்மெண்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். லீட் கேரக்டராக நடித்த அந்த ஓமர் சையப் பண்ணுற அந்த ஆக்டர் வந்து அந்த கேரக்டராகவே வாழ்ந்திருப்பார்.
அவரோட ஆக்டிங் வந்து சான்ஸே கிடையாது, வேறு லெவலில் பண்ணியிருப்பார். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா செட் டிசைன்லாம் வந்து பார்க்குறதுக்கு அப்படியே வந்து ஒரிஜினலாக இருக்கும். ஸோ அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக வந்து சீரிஸ் முடிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய அந்த டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட் எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் வந்து தெறிக்க விட்டுருப்பாங்க. ஸோ இந்த சீரிஸ் வந்து ஒரு விறுவிறுப்பான சீரிஸ் நீங்கள் பார்க்கணும்னு வச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த சீரிஸை நீங்கள் ட்ரை பண்ணி ஆகணும். அடுத்ததாக 5th பிளேஸில் இருக்கக்கூடிய சீரிஸ் வந்து வாண்டாவிஷன். ஸோ நான் மார்வலோட பெரிய ஃபேன்லாம் கிடையாது, பட் இந்த மார்வலில் இருக்கக்கூடிய அந்த கேரக்டர்ஸ் அண்ட் அவங்களோட ஸ்டோரி லைன் வந்து எனக்கு கொஞ்சம் தெரியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் எலிசபெத் ஆல்சன் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால இந்த சீரிஸ் வந்து நான் பார்க்க ஆரம்பித்தேன். ஃபஸ்ட்டு 2 எபிசோட் பார்க்குறப்போ வந்து உண்மையாலுமே வந்து செம போர் அடிச்சது. என்னடா ஸ்டோரி வந்து இப்படி கொண்டு போகிறாங்க, ஒன்றும் அடுத்தடுத்து பெருசாக எதுவும் நடக்கலையே அப்படின்ற ஒரு ஃபீலை கொடுத்தது. பட் அதுக்கப்புறம் வந்த எல்லா எபிசோடுமே வந்து சான்ஸே கிடையாது, வேறு லெவலில் பண்ணியிருப்பாங்க. அண்ட் கிளைமேக்ஸ் எபிசோடெலாம் வந்து செம்ம சூப்பராக இருந்தது. எனக்கு மார்வலில் வந்து டேர்டெவிலுக்கு அப்புறமே வந்து நான் ரொம்ப ரசித்த சீரிஸ்னால் வந்து இந்த வாண்டாவிஷன் தான். அடுத்ததாக 4th பிளேஸில் இருக்கக்கூடிய சீரிஸ் வந்து ஸ்குவிட் கேம். ஸோ இந்த சீரிஸ் பற்றி பெருசாக பேச தேவையில்லை, ஏன்னா ஆல்ரெடி இந்த சீரிஸ் வந்து உலகமே பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த வருஷம் ரிலீஸ் ஆன சீரீஸ்லேயே ஒரு பம்பர் ஹிட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நெட்ஃப்ளிக்ஸ் பொறுத்தவரை அவங்க ஒரு 4-5 சீரீஸில் எடுக்க வேண்டிய ரெவன்யூ வந்து கண்டிப்பாக இந்த ஒரே சீரீஸில் எடுத்திருப்பாங்க. அந்தளவுக்கு இந்த சீரிஸ் வந்து மிகப்பெரிய பாப்புலர் ஆகிடுச்சு. நெட்ஃப்ளிக்ஸோட half ஆஃப் த சப்ஸ்கிரைபர்ஸை வந்து இந்த சீரிஸை வந்து வாட்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ரெக்கார்டாக வந்து நெட்ஃப்ளிக்ஸ் சைட்லேருந்து பார்க்கப்படுது. ஸோ இந்த சீரிஸ் பொறுத்தவரை சொல்லணும்னா எல்லாரையும் கவரக்கூடிய வகையில் இந்த சீரியஸோட ஸ்டோரி லைன் அமைஞ்சது தான் வந்து இந்த சீரியஸோட மிகப்பெரிய வெற்றிக்கு காரணம் போட்டு சொல்லலாம். அடுத்ததாக 3rd பிளேஸில் இருக்கக்கூடிய சீரிஸ் வந்து இன்வின்சிபிள். ஸோ இது ஒரு அனிமே சீரிஸ். நான் ஒரு பெரிய அனிமே லவர்லாம் கிடையாது, பட் இந்த சீரிஸ் பார்க்கலைன்னா எனக்கு வேஸ்ட் அப் பண்ணுற மாதிரி எனக்கு தோணுச்சு இந்த சீரிஸ் பார்த்ததுக்கப்புறமே. ஸோ அந்தளவுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிளாட் வந்து இந்த சீரிஸில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த கேரக்டர்ஸ் அப்படின்றது வந்து இந்த சீரிஸில் சான்ஸே கிடையாது, செம்ம சூப்பராக டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த கேரக்டர்ஸ் எல்லாம் வந்து வேறு லெவலில் இருக்கும். அதே மாதிரி இதில் இருக்கக்கூடிய அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் வந்து சான்ஸே கிடையாது, ரத்த பூமின்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரியான ஒரு சீரிஸ் தான் வந்து இந்த இன்வின்சிபிள். ஸோ இந்த வருஷம் ரிலீஸ் ஆன சீரீஸில் என்ன கேட்டால் டாப் 10 எப்போயுமே வந்து இந்த சீரிஸ் இருக்கும் அப்படின்றது வந்து நான் இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன். அடுத்ததாக 2nd பிளேஸில் இருக்கக்கூடிய சீரிஸ் வந்து ஆர்கேன். இதுவுமே வந்து ஒரு அனிமே சீரியஸ் தான், பட் இந்த சீரியஸோட ஸ்டோரி வந்து சான்ஸே கிடையாது. ரொம்ப ரொம்ப நார்மலான ஸ்டோரியை வச்சு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்க்ரீன் ப்ளே வந்து இந்த சீரியஸ்க்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த சீரியஸ் பொறுத்தளவுக்கு இதில் எல்லாமே பிரில்லியண்டாக இருந்தது. டெக்னிக்கலாக வந்து எல்லா விஷயமே வந்து சான்ஸே கிடையாது. அனிமேஷனாக இருக்கட்டும், விஷுவல், இது எல்லாமே வந்து செம்ம சூப்பராக டிசைன் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் வந்து சான்ஸே கிடையாது, வேறு லெவல் பண்ணியிருப்பாங்க. அண்ட் கேரக்டர் டெவலப்மெண்ட்லாம் வந்து இந்த சீரியஸில் தாறுமாறாக இருக்கும். ஸோ இந்த சீரிஸ் பொறுத்தளவுக்கு ஒரு பேக்கேஜ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த சீரிஸ் நீங்கள் இதுவரை பார்க்கலாம், கண்டிப்பாக இந்த சீரிஸ் ட்ரை பண்ணுங்கள். ஸோ நெட்ஃப்ளிக்ஸ் சைட்லேருந்து இந்த வருஷம் நிறைய நல்ல சீரிஸ் வந்திருக்கு. அதில் ஒரு ஒன் ஆஃப் த மெயின் சீரிஸ் அப்படின்னா வந்து இந்த ஆர்கேன் தான் வந்து நான் சொல்லுவேன். அண்ட் ஃபைனலாக 1st பிளேஸில் இருக்கக்கூடிய சீரிஸ் வந்து மேர் ஆஃப் ஈஸ்ட் டவுன். ஸோ இந்த சீரிஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சதுக்கான காரணம் பார்த்தோன்னா ஹானஸ்டி தான். ஒரு விஷயத்தை எடுத்து அவங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறாங்களோ அதை தெளிவாக ரொம்ப ஹானஸ்ட்டாக சொல்லியிருப்பாங்க, எந்த ஒரு காம்ப்ரமைஸும் இல்லாமல். ஸோ இந்த சீரிஸ் பொறுத்தளவுக்கு கேட் வின்ஸ்லெட், ஸோ இந்த சீரிஸை தன்னோட ஷோல்டரில் தாங்கி கொண்டு போகிற ஒரே ஆள் இவங்க தான். ஸோ இவங்களை பற்றி சொல்லணும்னா இந்த கேரக்டராகவே அவங்க வாழ்ந்திருப்பாங்க. ஸோ இது இவங்களோட ஆக்டிங்லாம் வந்து சான்ஸே கிடையாது. ஒவ்வொரு எபிசோடுமே வந்து பர்ஃபெக்டாக பண்ணியிருப்பாங்க. அதில் இருக்கக்கூடிய அந்த சிச்சுவேஷன்ஸ், அந்த ட்விஸ்ட்டு டேர்ன்ஸ் எல்லாமே வந்து சான்ஸே கிடையாது. ஒவ்வொரு எபிசோடுமே வந்து ஒவ்வொரு ட்விஸ்ட்டாக வந்து போய்கிட்டே இருக்கும். அதே மாதிரி இதோட ஸ்க்ரீன் ப்ளே பொறுத்தளவுக்கு ஸ்லோவாகவும் ஸ்டெடியாகவும் தான் போகும். ஒரு சில பேருக்கு இது போர் அடிக்கிற மாதிரி இருக்கும், பட் அதை ரொம்ப உத்து கவனிச்சிங்கன்னா ஒவ்வொரு டீட்டெயில்டாக வந்து ஒவ்வொரு எபிசோட்லையும் வந்து அவங்க ரிவீல் பண்ணிட்டே போவாங்க. அதே மாதிரி இந்த சீரீஸோட அந்த கடைசி கிளைமேக்ஸ், நம்ம இந்த சீரிஸ் முடிஞ்சிருச்சுன்னு நினைப்போம், பட் அதுக்கப்புறம் ஒரு ட்விஸ்ட் இருக்கும், அதெல்லாம் சான்ஸே கிடையாது. ஸோ இந்த சீரிஸ் பொறுத்தளவுக்கு இந்த வருஷம் ரிலீஸ் ஆன ஒரு பெஸ்ட்டான சீரீஸில் வந்து கண்டிப்பாக இந்த சீரிஸ் வந்து என்னை பொறுத்தவரை நம்பர் 1 பிளேஸில் தான் வந்து நான் கொடுப்பேன். ஸோ அந்த வகையில் இந்த மேர் ஆஃப் ஈஸ்ட் டவுன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச சீரிஸ். ஸோ இந்த 10 சீரீஸுமே வந்து என்னோடய மைண்ட் செட்டுக்கு இந்த சீரீஸில் வந்து எந்தெந்த ஆர்டரில் கொடுக்கணுமோ அதை நான் கொடுத்துருக்கேன். ஸோ ஒரு சில பேருக்கு இது ஆச்சரியமாக கூட இருக்கலாம், அவங்க எதிர்பார்க்காத சீரிஸ் வந்து நிறைய இந்த லிஸ்ட்டுக்குள்ளே வந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எதிர்பார்த்த நிறைய சீரிஸ் வந்து இந்த லிஸ்ட்டில் வராமல் கூட இருக்கலாம். ஸோ அப்படிப்பட்ட சீரிஸ் வந்து நீங்கள் கீழே கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். மற்றும் ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கிறேன். நன்றி.